வாங்க நண்பர்களே, வாங்க. பொரியல் முட்டை பொரியல் எப்படி உண்டாக்குறதுன்னு பார்ப்போங்க. வாங்க, இதை பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுத்து சட்டியை வச்சுருக்குங்க. சூடு ஏறட்ட தேவையான எண்ணெய் கொதிக்கிட்டுங்க. எது கொதிக்குது? அது கொதிக்குது இல்லை. அடுத்து கடுகு பருப்பு. கடுகு பருப்புங்க. முட்டை பொரியல் எப்படி உண்டாக்குறதுன்ற இதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. எத்தனையோ தாய்மார்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம போடுறதுனால, நாங்கள் ஆணுங்கள் புதுசாக போடுறதுனால உங்களுக்கு நாங்கள் போடுறோம். அந்த பாருங்கள், கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? கேட்கட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாங்க. போடலாம். வெங்காயம், பச்சை மிளகா. இது நல்லா ஒரு பொன்னிறம் ஆக வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாங்க. பொன்னிறம் ஆக வரைக்கும் இதை அப்படியே வதக்கிடுவோம். எண்ணெயிலே வதங்கட்டேன். கொஞ்சம் உப்பு போடு. தேவையான உப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ தேவைக்கு தகுந்து போட்டுக்குங்க. நாங்கள் நார்மலாக போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்குங்க. கூட போடனாலும் போட்டுக்குங்க, குறைஞ்சி போட்டனாலும் போட்டுக்குங்க. உங்கள் தேவைக்கு உப்பு. பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். பல்லாரி கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். முட்டையும் இனிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா வதங்குதுங்க. இப்படி பொன்னிறம் ஆனாத்தான் அதோடைய சுவை தெரியும், டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், எண்ணெயிலே வேகுது. எண்ணெயிலே வேகட்டேன். ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் வேணாம், 1 நிமிஷம் போதும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் போதும். முட்டையை உடச்சி போடலாங்க. முட்டை இப்படி உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுங்க. நான் அப்படியே கரண்டியை வச்சு இளக்கணும். சிறிதாட்டி பெப்பர்ஸ் போட்டுக்கலாங்க. மல்லிப்பொடி, மிளகு பொடி சிறிதாட்டு. அதை போட்டால் கொஞ்சம் வாயு இருக்காதுங்க. அதனால தாங்க.
நான் அப்படியே தண்ணியாக இருக்கிறது சூடு ஏற 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 அதை அப்படியே கெட்டி சேர்ந்துருங்க. நம்ம தயிர் எப்படி கெட்டி சேர்க்குறோமோ அது மாதிரி சேர்ந்துருங்க. அதாங்க. இதை நல்லா பாருங்கள். இது போல நாளைக்கு நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. இது போல் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எனக்கு வந்து கமாண்ட் கொடுங்க. இந்த என் நம்பர் கூட சொல்கிறேன், கேட்டுக்குங்க. 75 59 03 43 79. இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கமாண்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தா எனக்கும் கூட இருந்ததை கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க. ஒரு 5 நிமிஷம் இளக்கணுங்க. அது மாதிரி இளக்கணும்டா ரவை உப்பு மாவு கிண்டது மாதிரி கிண்டணுங்க. அப்படியே கிண்டிக்கே இருந்தோம்னா அந்த தண்ணி பூரா ஆகி சூடாகி அப்படியே இந்த வச்சிங்களா அப்படியே என்ன அது சட்டியில் சேராது. அப்படியே அதெல்லாம் வெளியே கலண்டு வந்துடும். இதை பார்த்துக்குங்க. இது மாதிரியே உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சமையல் குறிப்பு எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே லேசாக கொஞ்சம் மஞ்சப்பொடி போடணுன்னாலும் போட்டுக்குங்க நீங்கள். நாங்கள் மஞ்சப்பொடி போட மாட்டோம். நாங்கள் வந்துட்டு மெழுகுபொடி மட்டும் போடுவோம். மஞ்சப்பொடி போட்டால் கொஞ்சம் கலராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெள்ளையாக இருக்குல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். தேவைக்கு சிறிதாட்டு மஞ்சப்பொடி போட்டிங்களா நல்லா தூக்கலாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு மக்களே, ரெடி ஆகிடுச்சு. இதுதான் பொரியல், முட்டை பொரியல். வணக்கம் நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, இதுதான். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். பாய், வணக்கம். சூப்பராக இருக்குங்க. பாய்.